Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 3 நாள் பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார பாரம்பரியத்திற்கு சான்றாக திகழும் புகழ்பெற்ற பிரம்பணன் கோயிலை சீரமைக்க இந்தியா உதவும் என்று அறிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட இக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். பிரம்பணன் கோயிலை புதுப்பிக்க இந்தியா எடுத்துள்ள முடிவு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் நாட்டின் தொடர்ச்சியான உத்தியின் ஒரு பகுதியாகும். ஏற்கனவே 2014இல் இந்தியா யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றுள்ள வியட்நாமின் மைசன் தலத்தை புதுப்பிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 2017இல் யுனெஸ்கோ பட்டியலில் உள்ள பாகன் தொல்பொருள் மண்டலத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை புனரமைக்க மியான்மருடனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா செய்துள்ளது. கம்போடியாவின் அங்கோர் வாட் வளாகத்தை பாதுகாப்பதிலும் இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது. மேலும் லாவோஸில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான வாட் ஃபூ கோயிலில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளை இந்தியா 2024இல் நிறைவு செய்தது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இலங்கை மற்றும் வங்கதேசத்திலும் இத்தகைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் புனரமைப்பு பணிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. உலக புகழ்பெற்ற போரோபுதூர் பௌத்த கோவிலிலிருந்து 53 கிலோமீட்டர் தூரத்திலும் யோக்யகார்த்தா நகரிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த பிரம்பணன் கோயில் அமைந்துள்ளது. 150 அடிக்கும் மேல் உயரம் கொண்ட பிரமிக்க வைக்கும் கோபுரங்கள் மற்றும் கலை நுணுக்கமான படைப்பு சிற்பங்களுடன் காண்போரை கவர்ந்தெழுக்கும் இந்த கோயில் கம்போடியாவின் அங்கோர் வாட் கோயிலைப் போல் பாரம்பரியத்துடன் விளங்குகிறது. மொத்தம் 240 கோயில்கள் கொண்ட பிரம்பணன் கோயில் வளாகம் ஒன்றன் உள்ளே ஒன்றாக அமைந்த 3 சதுர அமைப்புகளை கொண்டுள்ளது. இக்கோயில் உட்புற சதுரத்தில் 16 கோயில்கள் உள்ளன. இவற்றில் மிக முக்கியமானது 47 மீட்டர் உயரமுள்ள சிவன் கோயிலாகும். இதன் வடக்கே பிரம்மா கோயிலும் தெற்கே விஷ்ணு கோயிலும் அமைந்துள்ளன. இந்த கோயில் சிவன் சன்னதியின் சுற்றுச்சுவர்களின் உட்புறத்தில் ராமாயண கதையை விவரிக்கும் படைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடுகளான பெங்கிங் மற்றும் போகோ ராஜ்யங்களுக்கிடையே நடந்த ஒரு போரை பற்றியதே பிரம்பணன் கோயிலின் புகழ்பெற்ற ரோரோ ஜோங்ராங் புராணமாகும். அதில் அண்டை நாடான பெக்கிங் நாட்டு இளவரசன் போகோ நாட்டு இளவரசியின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாகவும் அதற்கு அவள் ஒரே இரவில் 1000 கோயில்களை கட்டுமாறு நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்ட இளவரசன் தனது மந்திர சக்தியால் பூதகணங்களின் உதவியுடன் ஒரே இரவில் 1000 கோயில்களை கட்டத் தொடங்கியதாகவும் விடிந்துவிட்டதாக காட்டும் வகையில் இளவரசி தனது பணிப்பெண்களையும் ஜாங்ராங் கிராம மக்களையும் நெல் குத்துமாறும் தீ மூட்டுமாறும் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 999 சிலைகளை வடித்த இளவரசன் இளவரசியின் வஞ்சகத்தை கண்டு அவளை 1000வது சிலையாக கல்லாக சபித்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய 49 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் பிரம்பணன் கோயில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து கைவிடப்பட்டுள்ளது. கடுமையான நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகளாலும் இந்த பிரம்பணன் கோயில் கட்டுமானங்கள் சிதைந்துள்ளன. தெற்காசியாவில் உள்ள இந்திய பாரம்பரியத்துடன் ஆழமான தொடர்புடைய கலாச்சார அடையாளங்களை புதுப்பித்து வரும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உலகம் மறந்த இந்தியாவின் பெருமையை உரக்க பறைசாற்றுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.